Hello everyone, so welcome to this video. நான் உங்கள் மணி. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாஸ் அப்படின்றது இது என்னடா மாஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணும். இந்த போர்டு மாஸ் ரூல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பேஸ். நம்ம எந்த எக்ஸாம் வந்து படித்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டு மாஸ் அப்படின்ற ஒரு ரூல் தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணோம். இது வந்து இப்போ இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1900 அப்படின்ற வருஷங்கள்லேயே இந்த போர்டு மாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த போர்டு மாஸை வச்சு தான் நம்ம ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து எழுதுறீங்க அப்படின்னாலும் அந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணி தான் நிறைய விஷயங்கள் வந்து வரும். சரியா? 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணி தான் வந்து வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே எக்ஸாம் வந்து எழுதுறீங்க அப்படின்னாலும் இந்த போர்டு மாஸ் ரூல் வந்து வரும். ஓகேவா? டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டைப்ஸ் வந்து இருக்கும். இந்த டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எத்தனை டைப் வந்து கவர் பண்ணுவேன் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஒரு 2 டைப்பு. ஓகேவா? இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டைப் வரைக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரொம்ப அதிகமாக வந்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் எஸ்எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 கவர் ஆகும், டைப் 2 வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைப் 3 அப்படின்ற வரைக்கும் வந்து கவர் ஆகும். ஓகே, அதே இது நீங்கள் ரயில்வே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 அப்படின்ற வரைக்கும் வந்து கவர் ஆகும். சரிங்களா? இந்த வீடியோ எல்லா இதுலையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஎன்பிசி டைப் 1 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுவே வந்து போதுமானது. பட் பேங்க்னும் போது டைப் 1 டைப் 2 டைப் 3 அண்ட் எஸ்எஸ்சினாலும் டைப் 1 டைப் 2 டைப் 3 வரைக்கும் நம்ம வந்து போனோம். ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 அண்ட் டைப் 2ஓட வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது வரைக்கும் தான் அப்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ வாட் இஸ் போர்டு மாஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸை பயப்படக்கூடாது, மேக்ஸை அப்ரோச் பண்ண பழகணும். மேக்ஸை பார்த்து பயப்படக்கூடாது, நம்ம மேக்ஸை என்ன பண்ண பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ண பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதாவது ஒரு மேக்ஸோட பேர் என்ன? அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. மேக்ஸோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டுங்க. இதை நான் வந்து சொல்லிக்கிறேன். அப்ளிகேஷன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் போய் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபார்ம் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு டேஷ் 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 டேஷ்னு கொடுத்துருப்பான். கரெக்டா? அப்போ அந்த டேஷ் டேஷ் டேஷை நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல அப்சர்வ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்சர்வ் பண்ணி அங்கே என்னென்னலாம் வருமோ அந்த வர்றதை நம்ம என்ன பண்ணுவோம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். வர்ற எல்லாத்தையுமே நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? அதில் என்ன சொல்லியிருக்கிறான், அதில் வந்து என்ன பண்ண மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்டிருக்கான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ண பார்ப்போம்? அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ரோச் பண்ண பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ண பார்ப்போம். அப்போ அதே மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் வந்து கொடுத்துருக்க போகிறாங்க, ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்க போகிறாங்க. அந்த ப்ராப்ளமை முதல்ல நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் அண்டர்ஸ்டாண்ட், அப்சர்வ் பண்ண வேண்டும். அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் அங்க என்ன கான்செப்ட் இருக்கு, அது ஒரு டைம் அண்ட் ஒர்க்கா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸா, ப்ராஃபிட் அண்ட் லாஸா, என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் அப்ளிகேஷன் சம்ம நம்ம பண்றது. இதை தான் நான் வந்து சொல்லி தருவேன். ஃபர்ஸ்ட் உங்களை அப்சர்வ் பண்ண வைப்பேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பேன், அப்ரோச் வந்து பண்ண வைப்பேன். அப்போ 1 2 3 இந்த 3 ஸ்டெப் தான் நம்ம அப்ளிகேஷன் சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்ரோச் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் போகக்கூடாது. அப்சர்வ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணணும். அப்சர்வேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், அப்சர்வேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ரோச், இந்த 3 ஸ்டெப் தான் நமக்கு அப்ளிகேஷன் சம்ம, அதாவது வேர்ட்ஸ் ப்ராப்ளமை ஈஸி பண்ணும் ஆல் த எக்ஸாமுக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உள்ள போகலான்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் போர்டு மாஸ்? போர்டு மாஸ்னா என்ன சார்? முதல்ல ஓகே, போர்டு மாஸ்னா என்ன சார்? போர்டு மாஸ் தான் நான் வந்து இப்போ வந்து சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பி அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நம்ம எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராக்கெட். பி அப்படின்ற ஒரு வேர்டு வந்து எதை வந்து குறிக்குது? பிராக்கெட் அப்படின்றத வந்து குறிக்குது. ஓகே, இங்க நான் உங்களுக்கு வந்து எடுத்திருப்பேன். பி அப்படின்ற வேர்டு வந்து நமக்கு எதை குறிக்கும்? பிராக்கெட்ஸ் அப்படின்றது வந்து குறிக்குது.
இப்போ பிராக்கெட்ஸ் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிராக்கெட்ஸ் வந்து இருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெனிகுலர் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஒரு கோடு, இந்த கோடுக்கு பேர் நம்ம என்ன படிச்சிருப்போம், பார் அப்படின்றது. இது ஒன் டைப் ஆஃப் பிராக்கெட். இந்த பிராக்கெட்ஸ்ல நம்ம யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெனிகுலர், அதாவது இந்த பார் அப்படின்றவனுக்கு வந்து கொடுக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு கொடுக்க போறோம், பார் அப்படின்றதுக்கு வந்து கொடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாருங்களேன். 2 + 3 பார் அப்படின்னா என்ன அர்த்தம், இது 5 தான், இங்க ஒண்ணுமே கிடையாது, இதோட விஷயம் ஒண்ணுமே கிடையாது, அது வந்து 5 தான். பட் ஒரு கொஸ்டின்ல இந்த பார் வந்து கொடுத்துருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி, ஓகே, நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் இவங்களை தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம யாரை சால்வ் பண்ணணும், இவங்களை தான் சால்வ் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு, 3 × 2 + 5 + 5 + 3 பார் அப்படின்றதுனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணணும், இந்த 3 + 5 தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்ப 5 + 3 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8. 5 + 3 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுவீங்க, இது ரெண்டத்தையும் பெருக்கல் பண்ணுவீங்க. அப்போ 3 × 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. இப்போ ஆட் பண்ணி 14. இப்போ ஆட் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், 14ன்னு சொல்லலாம். ஆட் பண்ணி நம்ம என்ன சொல்ல முடியும், 14ன்னு சொல்ல முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பிராக்கெட் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது என்ன அப்படின்னா, அப்படி மேலே ஒரு கோடு வந்து போட்டிருக்கிறது, பார் அப்படின்னு சொல்றது. அதுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்தது செகண்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஐ கேன் நோட் இட் இன் டிஃப்ரெண்ட் கலர். ஸோ த செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ப்ராக்கெட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம யாருக்கு கொடுக்கணும், ஸ்மால் ப்ராக்கெட் அப்படின்றவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செட்னு சொல்லுவாங்க, செட் சரி, இப்படி இருக்கும் சரியா, செட் அப்படின்னு இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்து ஃபோர்த் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ப்ராக்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி இந்த மேலே கோடு போட்டிருக்கிறதுக்கு, செகண்ட் பீரியாரிட்டி ஸ்மாலுக்கு, ரெண்டாவது பீரியாரிட்டி இந்த மாதிரி கொக்கிக்கு, நாலாவது பீரியாரிட்டி வந்து க்ளோஸ்டுக்கு. அப்போ மொத்தம் எத்தனை ப்ராக்கெட் வந்து இருக்கு, மொத்தம் 4 டைப் ஆஃப் ப்ராக்கெட் வந்து இருக்கு. சார் இது என்ன சார் பிராக்கெட்டு ராக்கெட்டுன்றீங்க, இது என்ன சார் ஸ்மாலு இந்த மாதிரி சொல்றீங்க, இது எங்களுக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா இதை சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து இங்க நிக்கிறேன், நான் என்னோட பேர் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி. இப்போ மணி அப்படின்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறாரு. இப்போ மணி அப்படின்றவன் எங்க இருக்கான் அப்படின்னா, நான் வந்து எங்க வீட்டில் என்னோட ரூம்ல வந்துருக்கேன். என் ரூம்ல வந்து ஒரு சின்ன டோர் வந்துருக்கும், என் ரூமுக்கு முன்னாடி ஒரு சின்ன டோர் வந்துருக்கும். அதுக்கப்புறம் என் வீட்டில் வந்து ஒரு ஹால் வந்துருக்கும். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு பெரிய டோர் வந்துருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டோட வராண்டா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் வந்துருக்கும். வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய கேட் வந்துருக்கும். லைக் அப்சர்விங் லைக் திஸ். ஓகே, நான் வந்து என் வீட்டிலோட இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டு உள்ளே இருக்கக்கூடிய ரூம், சரியா, ஸ்மால் ரூம் இல்லைனா ஸ்மால் டோர்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்மால் டோர், குட்டி கதவு. இது குட்டி கதவு, இது கொஞ்சம் மீடியம் கதவு, ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு கதவு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் டோர், அதாவது வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய ஒரு டோரு. இதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோர் அப்படின்னு வச்சுக்கோங்க, மெயின் இல்லைனா பெருசு. ஓகே, பெரிய டோரு. ஓகே, பெரிய டோர் வந்து இங்கே வந்து இருக்கு. இப்போ பெரிய டோர் வந்து இங்கே வந்து இருக்க போகுது. இப்போ என்னோட ஃப்ரெண்டு கபிலன் வந்து இங்கே நிற்கிறான். என்னோட ஃப்ரெண்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கபிலன். இப்போ கபிலன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நிற்கிறாரு, கபிலன். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டோட பேர் யாருப்பா, கபிலன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கிறார். கபி வந்து வெளியே நிற்கிறார். ஓகே, சண்டே ஆனதே நீ வந்து கிரிக்கெட் விளையாட கூப்பிட வர்றதுக்கு என்னோட ஃப்ரெண்டு கபிலன் வந்து வெளியே நிற்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. போர்ட் மாஸ்ல இது மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து எங்கேயுமே வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியாது. சரியான ட்ரிக்கு. இப்போ கபிலன் வந்து என்னை வந்து கூப்பிட வராரு. ஸோ கபிலன் இஸ் காலிங் மீ. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா உடனே நான் வந்து போனோம். மணி வெளியே வாடா அப்படின்னு கூப்பிடுறான். மணி வெளியே வாடா கிரிக்கெட் விளையாட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் என்ன கூப்பிடுறாரு. அப்போ நான் என்ன பண்ணணும்,
நான் என்ன பண்ணுவோம், நான் டக்குன்னு எல்லா கதையும் சர 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 சரன்னு உடச்சிட்டு இங்க வந்து போக முடியுமா? நான் சூப்பர் மேனா, ஸ்பைடர் மேனா, ஹீ மேனா, ஒரு மேனு கிடையாது, நார்மல் மேனு. என்னால சர்ன்னு அங்க வந்து போக முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் எடுத்து நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்து நகல ஆரம்பிப்பேன். முதல்ல இந்த டோரை நான் ஓப்பன் பண்ணுவேன். இந்த டோரை ஓப்பன் பண்ணி நான் எங்க போவேன், இந்த இடத்துக்கு வந்து போவேன். கரெக்டா இந்த ஹாலுக்கு வந்து போவேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து இங்க வந்து இந்த டோரை நான் ஓப்பன் பண்ணுவேன். இந்த டோரை ஓப்பன் பண்ணி நான் எங்க போவேன், இந்த பிளேஸ்க்கு நான் போவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், இந்த டோரை நான் ஓப்பன் பண்ணுவேன். இந்த டோரை ஓப்பன் பண்ணி நான் இங்க வந்து போய் என் ஃப்ரெண்டு கபிலனை வந்து நான் மீட் பண்ணுவேன். ஓகே, இந்த டோரை நான் வந்து போயிட்டு என் ஃப்ரெண்டு கபிலனை வந்து நான் இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுவேன். என்னோட ஃப்ரெண்டு கபிலனை நான் இங்க வந்து மீட் பண்ண போறேன். இப்போ மணி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கபி அப்படின்றவங்க வந்து 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. மணி கபி அப்படின்றவங்க மீட் பண்ணிட்டாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு இடத்துக்குள்ள நீங்க வந்து எங்க இருப்பீங்க, சேஃப் ஜோனா வந்து இருப்பீங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் யாரை வந்து ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்மால் விஷயத்தை தான் ஓப்பன் பண்ணும். சின்ன விஷயத்தை தான் நம்மளால ஈஸியா வந்து பண்ண முடியும். அப்ப அந்த சின்ன விஷயம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராக்கெட். ஓகே, இந்த ப்ராக்கெட், ஸ்மால் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும், மீடியமான விஷயங்களை வந்து பண்ண முடியும். அதுக்கு பேரு தான் இந்த ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட் மீடியம் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டு ப்ராக்கெட். பெரிய ப்ராக்கெட். ஓகேவா? பெரிய ப்ராக்கெட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்மால் விஷயத்தை வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் மீடியம் விஷயத்தை வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய விஷயத்தை வந்து பண்ணணும். கரெக்டா? ஸ்மால், மீடியம், பெருசு. ஓகேவா? இது சரியான கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா என்னைக்குமே போர்ட் மாஸோட ரூல் வந்து உங்களுக்கு வந்து மறக்காது. ஓகேவா? இப்போ வந்து போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதோடது. அதுக்கு முன்னாடி வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார். ஓகே, இந்த பார் அப்படின்றது இருக்க போறாரு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறவர் வந்து இந்த ஓ அப்படின்றவர். ஓ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆர்டர். ஓ அப்படின்னா என்னது, ஆர்டர். யுவர் ஆனர், ஐ எம் பேனர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர். ஓ அப்படின்னா ஆர்டர். இப்போ ஆர்டர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆர்டர்னா என்ன அப்படின்னா, ஒருதினுடைய அதாவது பெருக்கல் பலன்ற தாண்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதனுடைய மடங்கு. தமிழ்ல அழகா சொல்லலாம், மடங்குகள். ஓகே, மடங்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டர் அப்படின்னா என்னதுப்பா, மடங்குகள். இப்போ மடங்குகள்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், a பவர் 1 அப்படின்றது மடங்கு, a பவர் 2 அப்படின்றது கணம், இது வந்து வர்க்கம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணம். அதாவது a பவர் 1 a ஸ்கொயர் a கியூப்னா வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வர்க்க மூலம் அப்படின்வாங்க. இப்போ இதனுடைய இது எங்க வச்சு சொல்ல முடியும், இது பவர்ல என்ன இருக்கு, 1 வந்து இருக்கு. இதோட பவர்ல என்ன இருக்கு, 2 இருக்கு. இதோட பவர்ல என்ன இருக்கு, 3 வந்து இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராக்கெட்டுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி நம்ம யாருக்கு கொடுக்கணும், பிராக்கெட்டுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது பீரியாரிட்டி அங்க ஸ்கொயரோ கியூபோ இருந்துச்சோ, வர்க்க மூலமோ பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு கொடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வர்க்க மூலம், வர்க்கம். ஓகே, சரி, கணம், அப்புறம் வந்து வர்க்கம், அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா மடங்கு. ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம், 1 கியூப், வாட்எவர் இட் இஸ். அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, a பவர் n. அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மேட் என்னதுப்பா, a பவர் n அப்படின்றதுதான் ஆர்டர் அப்படின்றது வந்து குறிக்கக்கூடியது. அதான் இங்க வந்து குதிரிக்கேன், a பவர் 2. ஸோ அங்க நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன். a பவர் 2. இதை சிம்பிளா நான் என்ன சொல்லலாம், a பவர் n அப்படின்னு சொல்லலாம். a பவர் n அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆர்டர் அப்படின்னா என்னன்ட்டு? ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் இம்பார்ட்டன்டா இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்டா இருக்கிறவங்க வந்து டிவிஷன் என்னது, வகுத்தல், டிவிஷன். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன். ஒன் செகண்ட். நெக்ஸ்ட் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிஷன் அப்படின்னா நமக்கு தமிழ்ல என்னதுப்பா, வகுத்தல். சரியா, வகுத்தல். ஸோ ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது யாருக்கு, மூணாவது. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா
நீங்க பிராக்கெட்டுக்கு கொடுக்குறீங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டருக்கு கொடுக்குறீங்க. மூணாவது இம்பார்ட்டன்ட் யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா டிவிஷனுக்கு கொடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் சரி சார், அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு சார் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது அப்படின்னா இந்த நாலாவது இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள். நாலாவது இம்பார்ட்டன்ட் யாருக்கு கொடுக்கணும்? மல்டிபிள், பெருக்கலுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாலாவது இம்பார்ட்டன்ட் வந்து ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்? பெருக்கலுக்கு வந்து கொடுக்க போறோம். அடுத்து அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன், கூட்டலுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறோம். அடிஷன்னா தமிழ்ல என்னதுப்பா? கூட்டல். சரியா? கூட்டலுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆறாவதா நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ராக்ஷன். ஆறாவதா நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறது யாருப்பா? சப்ராக்ஷன், அதாவது கழித்தல். அதாவது கழித்தலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறோம். ஆறாவது இம்பார்ட்டன்ட் நம்ம கழித்தலுக்கு, சப்ராக்ஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறோம். ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம் ஓவை நீங்க எப்பயுமே ஒரு சில நேரம் தான் வரும், எம்ஓ எப்பயுமே வந்து வராது. இந்த எம்ஓவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கலட்டி விட்டுறலாம். சரியா? எப்பயாச்சும் தான் வந்து வரும், அதனால இந்த எம்ஓ அப்படின்றத நம்ம கலட்டி விட்டுறலாம். இந்த எம்ஓவை நம்ம கலட்டி விட்டுட்டு மிச்சம் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎம்ஏஎஸ் தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருப்பாங்க. இந்த டிஎம்ஏஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் யாரு? டிவிஷன். டிவிஷனோட சிம்பிள் என்னது? வகுத்தலோட சிம்பிள் என்னது? இதுதான் வகுத்தல். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம், அதாவது பெருக்கல். சரியா? மல்டிபிள். அடுத்து மூணாவதா இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன், அதாவது கூட்டல். அடுத்து நாலாவதா இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ராக்ஷன், அதாவது கழித்தல், மைனஸ். ஓகேவா? இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நல்லா கவனிங்க. நம்ம எப்பயுமே என்ன பண்ணி பார்க்கணும்? நம்மகிட்ட இருக்கிறத எல்லாத்துக்கும் வகுத்து கொடுத்து பார்க்கணும். அப்படி வகுத்து கொடுத்தா நமக்கு என்னவாகும்? பெருக வாழும். வகுத்து கொடுத்தா நம்ம பெருகலா வாழலாம். அப்ப அதனால என்னவாகும்? பெருகுச்சுன்னா ஆட் ஆகிக்கிட்டே போகும், அப்படியே சேர்ந்துக்கிட்டே வரும். அப்ப அங்க என்ன வராது? கழிக்கிறதுக்குன்ற இடமே வராது. கழிக்கிறது அப்படின்றது வரவே வராது. செமையா இருக்கா அந்த க்ளூ? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ஒரு கிளாப் பட்டனை போட்டு விடுங்க. ஸோ வகுத்து கொடுக்க போறோம், பெருக வாழ போறோம், கூட்டி நம்ம நிறைய வந்து நமக்கு கூட போகுது. அதனால நமக்கு என்ன வராது அப்படின்னா மைனஸ். நம்மளால கழித்தல் அப்படின்றது பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதான் போர்ட் மாஸ் அப்படின்றதுனுடைய பேஸ். ஓகே, போர்ட் மாஸ் அப்படின்றதோட பேஸ் அடிஷன், சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ இதை தாண்டி நம்ம வேற என்ன சார் தெரிஞ்சுக்கணும்? ஒரு 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 விஷயம் நல்லா கவனிங்க. இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான பேட்டர்ன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டிவைடட் பை பி டிவைடட் பை சி டிவைடட் பை டி. சரியா? ஏ வகுத்தல் பி வகுத்தல் சி வகுத்தல் டி அப்படின்னு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏ வகுத்தல் பி வகுத்தல் சி வகுத்தல் டி வகுத்தல் ஏ டிவைடட் பை பி டிவைடட் பை சி டிவைடட் பை டி அப்படின்னு இருக்குன்னா இங்க ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஏக்கு முன்னாடி நமக்கு அப்ப என்ன சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படின்றவர், ஏக்கு முன்னாடி வந்து பிளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ஏ அப்படின்றவர் தான் என்ன பண்ணுவாரு? மேல வந்து இருப்பாரு. ஏ அப்படின்றவர் தான் நமக்கு என்ன பண்ண போறாரு? மேல வந்து இருக்க போறாரு. அடுத்து காமன் டிவைட் போடுறோம். காமன் டிவைட், இந்த ஏதாவது டிவிஷன், வகுத்தல், காமனா ஒரு வகுத்தலை வந்து போட்டுட்டு இந்த பி, இந்த சி, இந்த டி அப்படியே எழுதிடணும். எப்படி எழுதிடணும்? பி இன்ட்டு சி இன்ட்டு டி, பி இன்ட்டு சி இன்ட்டு டின்னு நம்ம எழுதணும். இது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்மேட், மறந்துடக்கூடாது. ஏ டிவைடட் பை பி டிவைடட் பை சி டிவைடட் பை டி அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 12 டிவைடட் பை 3 டிவைடட் பை 4 டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கு அப்படின்னா சிம்பிளி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க. 12 டிவைடட் பை 3 இன்ட்டு 4 இன்ட்டு 2 அப்படின்னு நம்ம எழுதணும். 3 இன்ட்டு 4 இன்ட்டு 2 அப்படின்னு தான் நம்ம வந்து எழுதணும். அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இதை எப்படி டிவைட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இது 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4 வந்திருக்கும். 4க்கு 4 கேன்சல் ஆகும். ஸோ அப்போ ரிமைண்டர் என்ன வந்திருக்கும் அப்படின்னா ரிமைனிங் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீதம் 1/2 இருக்கும். நம்மளுடைய மீதம் எப்படி இருக்கும்? 1/2 இருக்கும். காட் இட்? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பேட்டர்ன் ஏ டிவைட் பை, ஆக்சுவலாக எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஏ இன்ட்டு 1/b இன்ட்டு 1/c இன்ட்டு 1/dன்னு எழுதணும். கரெக்டுங்களா? எல்லா இடத்துலையும் 1 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிடுறேன்? 1 இன்ட்டு எப்படி சொல்லலாம்? பி இன்ட்டு சி இன்ட்டு டின்னு சொல்லலாம்.
இதை இன்னும் நீங்க சிம்பிளிஃபை பண்றதுக்காக a டிவைடட் பை b இன்ட்டு சி இன்ட்டு டின்னு சொல்லுவோம். அதான் நான் எழுதிருக்கேன். ஓகே, இத்தான் பெரிய விளக்கத்தை இத்தான் தண்டியா இருக்கிறத நம்ம இம்மாங்கண்டியா எழுதிட்டோம். ஓகேவா, இத்தான் தண்டியா போவேனால நம்ம இம்மாங்கண்டியாவே எழுதி விட்டுறலாம். ஓகே, இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இன்ட்டு பி டிவைடட் பை சி அப்படின்ற பேட்டர்ன். இது ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் ஒரு போர்ட் மாஸ்ல. a இன்ட்டு பி டிவைடட் பை சி அப்படின்னு இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி சார் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம எழுதுறது? a இன்ட்டு பி அப்படியே வந்துடும். இன்ட்டு இந்த டிவைடட் பை சி அப்படின்றத நம்ம 1/c மாத்திக்கணும். டிவைடட் பை சியை நம்ம எப்படி மாத்திக்கணும்? 1/c மாத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சுக்கோங்க. டிவைடட் பை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான பெருக்கல், அதாவது டிவைடையும் பெருக்கலையும் நம்ம வந்து எப்படி டிவைடையும் மல்டிபிளையும் நம்ம எப்படி ஈக்குவல் பண்றது, அதுதான் நமக்கான மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். சரியா, மல்டிபிளையும் அடிஷனையும் நம்ம எப்படி டிவிஷனையும் மல்டிபிளையும் நம்ம எப்படி ஈக்குவல் பண்றது அப்படின்னா டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 1/மல்டிபிள் 1/. இப்போ வந்து நல்லா கவனிங்க. டிவைடட் பை n இஸ் ஈக்குவல் டு 1/n. அந்த 1/n நம்ம எப்படியும் சொல்லலாம்? n பவர் மைனஸ் ஒன்னு சொல்லலாம். டிவைடட் பை n அப்படின்றத 1/n சொல்லலாம். 1/n நம்ம எப்படியும் சொல்லலாம்? n பவர் மைனஸ் ஒன்னு சொல்லலாம். எப்படி ரிதம் புரியுதா உங்களுக்கு? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ப இந்த பேட்டர்ன் வருது அப்படின்னா நீங்க எப்படி எழுதிக்கணும்? இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துக்கணும். மறந்துடக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த ஃபார்மேட்டுக்கு மறந்துடவே கூடாது. இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வந்துடுறோம். சரியா, இது உங்களுக்கான டைப் நம்பர். அடுத்த விஷயம் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் இதுலயே அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா a டிவைடட் பை b இன்ட்டு சி. a டிவைடட் பை b இன்ட்டு சி. இந்த இடத்துல ஒரு பிராக்கெட், இந்த இடத்துல ஒரு இப்போ பிராக்கெட் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா a டிவைடட் பை b இன்ட்டு சி. இந்த பிராக்கெட் இல்லைன்னா இந்த பேட்டர்ன் வந்திருக்கும். இப்போ பாருங்க, பிராக்கெட் இல்லை அப்படின்னா a டிவைடட் பை b இன்ட்டு சி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா a இன்ட்டு 1/b இன்ட்டு சி அப்படின்னு நம்ம எழுதலாம். 1/b இன்ட்டு சி அப்படின்னு நம்ம எழுதலாம். கரெக்டா? அதுவே பிராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பியும் சியும் நமக்கு எங்க வந்துரும்? டிவைட்ல வந்துரும், கீழே வந்துரும். கரெக்டா, கீழே வந்துரும். மறந்துடவே கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே மறந்துடக்கூடாது. எப்பயுமே இந்த வேல்யூஸ்லாம் மறந்துடக்கூடாது. 2/1 சரியா? ரெண்டு பவர்ல வந்து 1 வந்து இருந்துச்சுன்னா அதோட ரிசல்டன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர்ல 1 இருந்தால் அதோட ரிசல்டனோடப்பா 2. அதுவே 2 பவர்ல வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா, பவர்ல 0 இருந்துச்சுன்னா அதோட ரிசல்டன் வந்து 1. ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. இதை எங்க கூப்பிட்டு கேட்டாலும் உங்களுக்கு வந்து சொல்ல தெரியணும். எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. எந்த நம்பருக்கு மேல 0 இருந்தாலும் 1 தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 2/2 வேல்யூ என்ன அப்படின்னா 4. 2 பவர் கியூபோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. 2/4 வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. அதுக்கப்புறம் 2/5 வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32. ஓகேவா? 32 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2/1 2, 2/2 வந்து 4, 2/3 வந்து 8, 2/4 வந்து 16, 2/5 வந்து 32. சரியா? இப்போ அதே இது நல்லா கவனிங்க. 3/0 வேல்யூ என்ன? 1. 3/1 வேல்யூ என்ன? 3. 3/2 வேல்யூ என்ன? 9. 3/3 வேல்யூ என்ன? 27. 3/4 வேல்யூ என்ன? 81. 3/5 வேல்யூ என்ன அப்படின்னா
243 அட்ரா சக்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 4 பவர் 0 வேல்யூ என்ன 1, 4 பவர் 1 வேல்யூ என்ன 4, 4 பவர் 2 வேல்யூ என்ன 16, 4 பவர் கியூபோட வேல்யூ என்ன 64, 4 பவர் 4 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256. ஓகே, 4 பவர் 4, ஐம் சாரி, 4 பவர் 4, 4 பவர் 4 வேல்யூ என்ன 256. அடுத்து 4 பவர் 5 வேல்யூ என்ன அப்படின்னா 24 to 10, 24 to 10. சரியா, 24 2 25 மிச்சம் 2 எஸ் 10, 1024. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, மறந்துடக்கூடாது. அடுத்து 5 பவர் 0 வேல்யூ என்ன 1, 5 பவர் 1 வேல்யூ என்ன 5, 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 25, 5 கியூபோட வேல்யூ என்ன 125, 5 பவர் 4 வேல்யூ என்ன 625, 5 பவர் 5 வேல்யூ என்ன அப்படின்னா 5 2 3 1, அதாவது 3125. ஓகேவா, ஸோ இந்த வேல்யூஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே சாரி, ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூஸ். நீங்கள் எந்த எக்ஸாம் வந்து படித்தாலும், நீங்கள் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் எந்த எக்ஸாம் படித்தாலும் இந்த பேட்டர்னை நீங்கள் மறந்துடக்கூடாது. இது முக்கியமான ஒரு வேல்யூஸ். இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ இதோட டைப்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் அப்படியே டைப் 1, டைப் 2, இதில் வந்து 3 டைப் இருக்குது. இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் வந்து இருக்கும். ஸோ டைப் 1 அப்படின்றது இருக்குது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைப் 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 அப்படின்றது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 3. மொத்தம் 3 டைப் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸில் வந்து கவர் செய்யப்படும். டைப் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு மட்டும் வரும். மிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 1 2 நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அவங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். சரிங்களா, ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் கைஸ். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லுங்கள். நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் வந்து ரிவ்யூ போட்டுவிடுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா பர்சனல் சாட்டில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டடா, பாய்.